எனல் வேளையிலே. சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியை நிறைவேற்ற நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறைகுலமே நீங்கள் வருக. திருப்பலியில் பங்கேற்க நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இறை மக்களே நீங்களும் வருக. இறையாசீர் பெற்றிடவே வருக. உலகம் கண்ட உதயம், நம்மில் உறவு கொண்ட இதயம், மனங்கள் அன்பில் இணையும், அருள் மழையில் மறந்து நனையும், குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சில் விரைந்திடுமே. குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே, மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல் வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசில் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனிய நல் வேளையிலே. இயேசுவில் இனியவர்களே, இந்த நாளிலே நாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது வேலாயுதபுரத்தில் பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கடவுள் எல்லா அருளாலும் நலன்களாலும் நிரப்பும்படியாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நமது பங்கு நாள்காட்டியிலே காலாண்டரிலே நாம் குறிப்பிட இருக்கிறது போல, நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும் என்கிற ஆசீர்வாதம் மீண்டுமாக கடவுள் நமக்கு உறுதி செய்ய தரும்படியாக இந்த பலியிலே ஜெபிப்போம். பலியில் கலந்திருக்கிற எல்லாரையும், பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விழாவை கொண்டாட நாம் இங்கு குழுமியுள்ளோம். பொங்கல் விழா, தமிழர் விழா. தமிழன் நன்றி மறாதவன், செய் நன்றி கொண்ட மகற்கு உய்வில்லை என்பதை நன்கு உணர்ந்தவன். அந்த நன்புணர்ச்சியை காட்ட எழுந்ததே இப்பொங்கல் விழா. தமிழகம் வயல் செறிந்த ஒரு நாடு. பெரும்பாலான மக்கள் உழுதுண்டு வாழ்கின்றனர். பொங்கல் விழாவன்று இம்மக்கள் நிலத்தை வளப்படுத்தி தங்களுக்கு வாழ்வளித்த படைப்பின் இறைவனுக்கு அறுவடையின் முதற்கனியை அளித்து நன்றி பலி செலுத்துகின்றனர். பொங்கல் விழா உழவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களது உழைப்பின் பயணத்துக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரும் விழா. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றித்து
இறைவன் நமக்கு அளித்துள்ள அருள் கொடைகள் அனைத்திற்கும் இத்திருப்பலியில் நன்றி கூறுவோம். மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், ஆடுகின்றோம் இறைவனை. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று உதித்தவனே. தந்தையினின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே.
ஆண்டவரே, நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்க செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காகவும் அனைவருடைய நலனுக்காகவும் உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடவுள் தம் மக்களை ஆசீர்வதிக்கின்றார். அதன் அடையாளமாக நல் விளைச்சலை தருகின்றார். இதனால் எல்லா மக்களும் அகமகிழும்படி அழைப்பு விடுக்கும் இறைவாக்கினரின் குரலுக்கு செவிமடுப்போம். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 21 முதல் 24 மற்றும் 26 முதல் 27. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களி கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதிருங்கள், ஏனெனில் பாலைநில புல்வெளிகள் பசுமையாய் இருக்கின்றன. மரங்கள் கனி தருகின்றன. அத்திப்பழமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சீயோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன் போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும். ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெய் வழிந்தோடும். நீங்கள் வேண்டிய மட்டும் உன்று நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் எனையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சீயோனில் இறைவா, உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா, உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே.
இறைவனில் அன்பார்ந்தவர்களே, மனிதரின் எல்லா முயற்சிகளுக்கும் ஆண்டவர் தகுந்த பதிலை தருகின்றார். நாம் செய்யும் செயலுக்கான உகந்த விளைச்சலை, பலனை ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்னும் பவுலடியாரின் நம்பிக்கை வார்த்தைகளும் பக்தியோடு செவிகோப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3வது அதிகாரம் 6 முதல் 10 முடிய இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவனாலும் நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் வேலைக்கு ஏற்ப நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 21 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான்.
ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கருவொளி எழுப்பி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கு தெரிவித்துக் கொள்வோம். நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா கடவுள் நமக்கு நல் விளைச்சலையும் நல் ஆசிரியம் கொடுத்து பாதுகாப்பாராக. இனியவர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சகோதரர் அருள் சகோதரர் ஆல்பர்ட் ஜோசப் அவர்களை பார்ப்பதற்காக திருவண்ணாமலையில் உச்சியில் இருக்கிற ஜமுன மரத்தூர் ஜவாது ஹில்ஸுக்கு போயிருந்தோம். அங்கே போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தோட்டத்திற்கு தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக என்னை அழைத்து சென்றார். போய்கின்ற வழியில் நிறைய விளைந்திருந்த பொருட்களை எல்லாம் பார்த்தோம். மரங்கள் எல்லாம் நிறையா விளைச்சலோடு இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இப்படி விளைஞ்சிருக்குது, யாராவது வந்து பறிச்சுட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு. சிரிச்சுட்டே ஒரு நிகழ்ச்சியை சொன்னான். ஒரு முறை அவருடைய அந்த தோட்டத்துக்கு போகும்பொழுது ஒரு பையன் மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ ஒரு வார்த்தை கேட்டுட்டு பறிக்கலாம்ல அப்படி சொல்லி என்ன பிரதர், விளைஞ்சிருந்துச்சி பறித்தேன், பசியாக இருந்துச்சு பறித்து சாப்பிட்டுருக்கேன். சரிதான், நீ கேட்டுட்டு எடுத்துருக்கலாம்ல அந்த ஒரு வார்த்தை. எதுக்கு கேட்கணும்? மரம் விளைஞ்சிருக்கு, நான் எடுத்து சாப்பிட்றேன், எனக்கு பசியாக இருந்துச்சு, என் பசி போயிடுச்சு அப்படின்னு. நான் ஒன்று கோவத்தில் அப்படியா பண்ணா அப்படிங்க என்ன சிரிச்சுட்டே சொன்னான். சரிதானே, அவன் சொன்னது சரிதானே. எதுக்கு எனக்கு புரியல, கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. முதல்ல நானே கோவம் தான் பட்டேன். அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன். நாம் பொதுவாக அந்த சமவெளி பகுதியிலேயே வாழ்கிற நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிலத்திலிருந்து விளைச்சலை உருவாக்குகிறோம், விளைச்சலை ஏற்படுத்துகிறோம். நமக்கென்று, நம்முடைய சமூகத்திற்கென்று, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று, தலைமுறைகளுக்கென்று நாம் என்ன செய்கிறோம், சேகரித்து வைத்துக் கொள்கிறோம். ஆனால் மலைவாசி மக்கள் பொதுவாக என்ன செய்வதில்லை, சேர்த்து வைக்கிறதில்லை. இருக்கிறது அவர்கள் எடுக்கிறார்கள், பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் பதுக்கி வைப்பதில்லை. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிலம் கொடுக்கிறது, அதை அவர்கள் உண்டு நிறைவேடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு என்ன, தென்னை மரங்கிறது இவங்களுக்கு உரியது, அவங்களோட கேட்டு எடுக்கணும் அப்படிலாம் அவங்களுக்கு தெரியும். நிலம் எனக்கு கொடுக்கிறது, எனக்கு பசியாக இருக்கிறது, பசியாக இருக்கிற பொழுதெல்லாம் தாயுள்ளத்தோடு நிலம் கொடுக்கிற இந்த உணவை நான் உண்டு கொள்கிறேன். அதை நான் எனக்கோ என் குடும்பத்துக்கோ நான் என்ன செய்யறதில்ல, கொண்டு போறதில்ல, சேர்த்து வைக்கிறதில்ல. நம்ம ஒரு தேங்காய் பறிச்சோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு தேங்காய்னு சொல்லி என்ன செய்வோம், எடுத்துட்டு போவோம். அவர்கள் அப்படி செய்வதில்லை என்று சொன்னோம். இனியவர்களே, ஒரு அற்புதமான பண்பு. நிலம் ஒரு தாய் போல எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நீங்க எப்ப கேட்டாலும் அது கொடுக்கும். அதனால்தான் மலைவாசி மக்கள், இன்னும் சில நேரங்கள்ல சில மலைவாசி மக்களுக்கு வீடு உண்டு, வீட்டுக்கு வாசல் இருக்காது, கதவுகள்லாம் இருக்காது, சும்மா ஒரு துணியை தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா உள்ள களவாண்டு போதுக்கு ஒண்ணுமே இருக்காது, திருடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர்கள் எதையும் பதுக்கி வைப்பதில்லை. அந்த நாளுக்கு என்ன தேவையோ அதை அவர்களுக்கு நிலம் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சேகரித்து வைப்பதில்லை, சேர்த்து வைப்பதில்லை, சேகரித்துக் கொள்கிறார்கள். அதுதான் இயற்கையினுடைய வாழ்க்கை தத்துவம். இனியவர்களே, இதன் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கடவுள் சொல்கிற இந்த வரி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதீர்கள் அப்படிங்கிறது இந்த பொங்கல் விழாவுக்கு சிறந்த ஒரு தன்மையாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். இனியவர்களே, நிலம் விளைவிக்கிறது, கடவுள் வாழ்வு கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், பல நேரங்களில் நாளைய தினத்திற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாளைக்கு என்ன செய்யறது, இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நாளைய பொழுது எப்படி போறது, சரி நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டேன், என் பிள்ளைங்களுக்கு, அவனுடைய பிள்ளைங்களுக்கு என்று நாம் என்ன செய்யறோம், ஏதாவது வகையிலே செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, சரிதான். ஆனால் பேராசை கொண்டு அதிகமாக சேர்த்து வைக்கிற பொழுது அந்த செல்வத்தினால் மகிழ்ச்சி ஏற்பட போவதே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஒரு ஊர்ல ஒரு ஏழை குடிசை இருக்கிறது. அவங்களுக்கு அன்னன்னைக்கு வேலைக்கு போனாலும் சாப்பாடு, அப்படி ஒரு வீடு இருக்குது. ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கிற ஒரு வீடு இருக்குது, பெரிய மாளிகை. எந்த வீட்டுல வாயிற் காவலன் இருப்பான்? எந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் போடுவோம்? பெரிய வீட்டுக்கா அந்த ஏழை குடிசைக்கா? காம்பவுண்ட் வந்து பெரிய வீட்டுக்கு தான் போடுவோம், அப்படித்தானா? காம்பவுண்ட் போட்டதோடு நிப்பாட்டிடுவோமா? இல்ல, காம்பவுண்ட் போட்டு ஒரு பெரிய வாசல் வச்சிருப்போம், வாசலோடு நிப்பாட்டிடுவோமா? வாசலுக்கு ஒரு பூட்டு, அந்த பூட்டை திறந்து பூட்டுறதுக்கு ஒரு வாயில் காவலன், அவனையும் தாண்டி ஒரு நாய்க்குட்டி, அப்படித்தானா?
எங்கு செல்வங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு பயம் அதிகமாக போகிறது. பயம் அதிகமாக அதிகமாக பாதுகாப்பு என்று ஒன்றை வைத்துக்கொண்டே இருக்கும். அது ஏழை வீட்டுக்குள்ள நுழையணும்னா நமக்கு எந்த தயக்கம் கிடையாது, போனா நினைச்சிடலாம், நுழைஞ்சிடலாம். ஆனா செல்வந்தர் வீட்டுக்கு போனோம்னா, அல்லது பெரிய வீட்டுக்குள்ள போனோம்னா அதில் வாசலை திறக்கணும். வாசலை திறந்தா வீட்டுக்கு போனோம்னா அங்க ஒரு வாசல் இருக்கும், அதை திறக்கணும். அதுக்கு 2 பூட்டு வச்சிருப்போம். அப்படித்தானா? அப்ப எங்கு செல்வங்கள் அதிகமாகி கொண்டு இருக்கிறதோ அங்கு உயிர் மீதும் செல்வத்தின் மீதும் பயமும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அங்கு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதில்லை. ஆனால் அவரே போன்ற ஒரு செல்வந்தர் யாரும் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பார்னா இத்தனை பாதுகாப்பு வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டாரு. ஒருவேளை காம்பவுண்ட் சுவர் போட்டிருந்தாருன்னா கதவு வச்சிருப்பாரு, கதவு பூட்டு வச்சிருக்க மாட்டாரு. யாரும் எடுத்துட்டு போறா, எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் இத்தனை பாதுகாப்பை வைத்திருக்க மாட்டார். எனவே இனியவர்களே, பேராசை கொண்டு நாம் ஒரு பொருளை வைத்திருக்கிற பொழுது ஏற்படுகிற இழப்பு ஒன்றுமில்லாமல் இருக்கிற பொழுது மகிழ்ச்சியாக மாறுகிறது. இனியவர்களே, பேராசைக்கு இடம் கூடாதீர்கள் என்று கடவுள் சொல்வதற்கா? ஒரு செல்வன் இருக்கிறான், அவனுடைய நிலம் விளைகிறது. விளைந்தவுடன் அவன் என்ன நினைக்கிறான்? நிறைய விளைச்சல் வந்திருக்கு, ஆண்டவரை நன்றின்னு சொல்ல. ஐயோ இதெல்லாம் என்ன செய்ய போறேன், யாராவது எடுத்துட்டு போயிடாம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு பெரிய கலனை உருவாக்குவேன், நான் அதை பதுக்கி வைப்பேன், சேர்த்து வைப்பேன், மற்றவர் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லை. இனியவர்களே, இதுதான் என்னுடைய தேவையை கடந்து ஒன்று இருக்கிறது. அதை நான் எப்படி எனக்கென்றே வைத்துக் கொள்வேன். அது என்னுடைய தேவைக்கு மிகுதியாக போகிறது, ஒருவேளை அழிந்து போகலாம், அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது, நான் இன்னொருத்தரும் கொடுக்க மாட்டேன், அது எனக்கானது என்று வைத்துக் கொள்கிற பொழுது அது பேராசையாக மாறுகிறது. எனக்கென்ற தேவைக்காக நான் எவ்வளவு வைத்திருந்தாலும், என் தேவைக்கு கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கிறேன், பிரச்சனை இல்லை, அது ஆசை. தேவையும் கடந்து ஒன்று வைக்கிற பொழுது அது பேராசையாக மாறுகிறது. இனியவர்களே, கடவுள் இன்றைய நாளினுடைய வாசகங்கள் வழியாக நமக்கு ஒரு பண்பை சொல்லி தருகிறார். என்ன பண்பு? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், ஆண்டவர் நிரம்ப கொடுப்பார், ஆண்டவர் உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், நீங்கள் அக்களித்து கொண்டாடுங்கள், ஏனென்றால் கடவுள் உங்களுடைய விளைச்சலை நிரம்ப செய்கிறார், கடவுள் உங்களுடைய உழைப்பை விளைச்சலாக மாற்றுகிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நிலங்களை தானியங்களை கொடுக்கிறார், உங்களுடைய தானிய களஞ்சியங்களை அவர் நிரம்ப செய்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு அது தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். எனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள் என்று முதல் வாசகம் சொல்கிறது. இரண்டாம் வாசகத்திலே பவுலடிகளார் சொல்கிறார், ஆண்டவர் உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், ஆண்டவரை விளை செய்தார் என்றால், நான் உழைக்கிற எல்லா விதமான உழைப்பிற்கும் ஆண்டவர் தகுந்த பலனை கொடுப்பார். ஏனென்றால் நான் கடினப்பட்டு உழைக்கிற பொழுது அதற்கான பலனை கடவுள் நமக்கு தரமாட்டாரா? உங்களுடைய பிள்ளைகளை ஒரு சின்ன வேலை வாங்குறீங்க அப்படின்னா, சும்மா சாதாரணமா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாலே சூப்பர்னு ஒரு கை தட்டுவீங்க, ஒரு பாராட்டு. சாதாரண ஒரு விஷயத்திற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாராட்டுவீர்கள் என்று சொன்னால், ஒரு கைமாறு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை தர மாட்டாரா? ஆண்டவர் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற வாழ்வை கொடுக்க மாட்டாரா? அதற்கப்புறம் நீங்க ஏன் பயப்பட வேண்டும், நீங்களே அஞ்ச வேண்டும், நீங்களே சேர்த்துக் கொள்ள வேண்டும், நீங்களே பதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நற்செய்தி வாசகம் கேள்வி கேட்கிறது. இனி இவர்களை பொங்கல் திருவிழா என்பது இந்த மகிழ்ச்சியினுடைய திருவிழா. ஏனென்றால் நீங்கள் விளைய வைக்கிறீர்கள். நிலத்துக்கு உங்களுக்கு என்ன சம்மதம்? இப்ப எனக்கு சொந்த நிலத்தை நான் விளைச்சல் விவசாயம் பண்றேன், அந்த நிலத்துக்கு தெரியுமா நான் தான் உரிமையாளர்? கூட இருக்கிற இன்னொருத்தனுக்கு தான் தெரியும் அது யார் இடம். நிலத்துக்கு தெரியுமா? நிலத்தில் யார் விதைத்தாலும் அது விளைய செய்யும், யார் வேலை செய்தாலும் என்ன செய்யும், அதற்குரிய விளைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கும். நிலம் இவனுக்குரியவன் இவனுக்கு இல்லாதவன் என்றெல்லாம் என்ன செய்யாது, யோசிக்காது. அப்போ விளைச்சல் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு நிலம் தயாராகிற பொழுது நிலத்திலிருந்து விளைந்ததை நான் ஏன் எனக்காக பதுக்கிக் கொள்ள வேண்டும்? இதுதான் கடவுள் கேட்கிற கேள்வி. இனியவர்களே, இன்றைய நாளில் நம்ம என்ன செய்யறோம்? பொங்கல் வைக்கிறோம். அப்படிதானா? பொங்கல் வைக்கிறீல்ல, பொங்கல் என்னெல்லாம் போடுவீங்க? காலைல பொங்கல் வச்சு தானே? ஆமா, பொங்கல் பச்சரிசி பயன்படுத்துவோம், சர்க்கரை, தேங்காய், தண்ணீர், ஏலக்காய், சுக்கு, முந்திரி பருப்பு, வேற நெய், இதெல்லாம் இருந்தால் பொங்கல் தயாராகிடும். அப்படிதானா? அடுப்பு வேண்டாம், பாத்திரம் வேண்டாம், தீ வேண்டாம், பானை வேணும், விறகு வேணும், விறகு பற்ற வைக்கிறதுக்கு தீ வேணும், அப்படிதானா? அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு நிலம் வேணும், அப்படிதானே? அப்ப ஒரு பாயசம் என்பது ஒரு பானைக்குள்ளே என்ன போடுறோமோ அதிலிருந்து மட்டும் உருவாவதல்ல, பானைக்கு வெளியே இருக்கிற சக்திகளும் இணைய வேண்டும். அடுப்பு தாங்கணும், பானை தாங்கணும், அது பானையை தாங்கிறதுக்கு ஒரு அடுப்பு இருக்கணும், அதுக்கு விறகு வைக்கணும், விறகு பற்ற வைக்கிறதுக்கு தீ இருக்கணும். விறகு எனக்கு என்ன ஆக போகுது, என்ன ஏதாவது எரிச்சு சாம்பலாக்க போறாங்க, நான் எதுக்கு எரியுன்னு நினைச்சிச்சுன்னா? இனியவர்களே, அந்த எண்ணமே இல்லாமல் அந்த விறகு எரிவதற்கு தயாராகிறது. நான் சுமந்திருந்தா என்ன செய்வது? இந்த கள்ளத்துக்கு வச்சிருக்கீங்க, இப்ப 2 நாள் கிளம்பி ஒன்னா கள்ளத்துக்கு என்ன செய்வோம், ஒரு முக்குளத்துக்கு போட்டுவோம்.
இனி அடுத்த வருஷம் பொங்கல் வச்சாதான் அந்த கல்லை தேடுவோம், இல்லைன்னா நம்ம தேட மாட்டோம். நான் ஒதுக்கப்படுவேன், அவரேக்கு நான் போய் ஒரு பானை தாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அதை நினைக்கிறது இல்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சாதாரண கல் நமக்கு உதவி செய்கிறது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மண் பானையை தாங்குகிறது, பானை மீது வைத்திருக்கிற கல்லை தாங்குகிறது, தன் மீது பற்ற வைக்கிற தீயினுடைய சூட்டை தாங்குகிறது. ஏனென்றால் அதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என் மீது வைத்திருக்கிற அந்த உணவை ஒருவர் தயாரித்து உண்கிறாரா, சந்தோஷம். அது கூட அதை யோசிக்குமா நமக்கு தெரியல. நிலம் எப்போதுமே ஒருவரை உடைமையாக்கிக் கொள்வது இல்லை. யார் வந்தாலும் அல்லது எந்த பானை எந்த இடத்துல யார் சமைத்தாலும் அது அதற்கு தயாராகி விடுகிறது. ஆனால் நாம் என்ன செய்யறோம், இது எனக்கு இது உனக்கு என்று சொல்லி என்ன செய்யறோம், பிரிச்சு பிரிச்சு வைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் பானையில் போடுகிற சர்க்கரை கரையாம இருந்துச்சுன்னா, அரிசி வேகாம இருந்துச்சுன்னா, நான் எதுக்கு தண்ணியில வேகணும், நானும் தண்ணிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது இருந்துச்சுன்னா, அப்ப நீங்கள் போடுகிற எல்லா பொருளுமே ஒன்று இன்னொன்றோடு சரிசமமாக அது தன்னை கரைத்துக் கொள்ளுகிற பொழுது பாயாசம் என்கிற ஒரு முழுமை வருகிறது, சர்க்கரை பொங்கல் என்கிற முழுமை வருகிறது. இனியவர்களை இது போன்றதான் நம்முடைய வாழ்க்கையிலே. என்னிடம் செல்வம் அதிகமாக இருக்கிறது, என்று செல்வம் இல்லை, நான் அதிகமாக படித்திருக்கிறேன், நான் படிக்கவில்லை என்று வேறுபட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள், வேறுபட்ட உணர்வுகள் கொண்ட மனிதர்கள், வேறுபட்ட ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட மனிதர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஓருடலாக மாறுகிற பொழுதுதான் அது திருநாளாக மாறுகிறது. பொங்கல் திருநாள் நமக்கு அதை தான் சொல்லித் தருகிறது. எல்லாரும் இணைந்திருப்போம், எல்லாரும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். ஒரு சர்க்கரை அரிசியோடும் தண்ணீரோடும் போடப்படுகிற மற்ற பொருட்களோடும் தன்னுடைய சுவையை கரைத்துக் கொள்வது போல, பகிர்ந்து கொள்வது போல, எல்லா பொருளோடும் அந்த பச்சரிசி இணைந்து கொள்வது போல, தண்ணீர் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்வது போல நாமும் ஒருவர் மற்றவரோடு இணைந்திருப்போம் என்று சொன்னால் அதுதான் சித்திக்கும் பொங்கலான ஒரு மகிழ்வான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதற்கான ஆசீர்வாதத்தை கடவுள் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு கரைந்து கொள்ள, மற்றவரோடு இணைந்து கொள்ள நாம் தயாராக இருப்போம் என்று சொன்னால் இந்த பொங்கல் திருநாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிக்கிறேன். இயேசுவினியவர்களே, கடவுள் எல்லா நேரத்திலும் நம்முடைய வேண்டுதலை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிற அம்மையப்பனாக தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நாம் வேண்டுகிற, விரும்பி கேட்கிற எல்லா காரியங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாரார். எம்மை படைத்து பராமரிக்கும் பரம்பொருளை இறைவா, நீ எங்களுக்கு கொடையாக தந்த இயற்கையாகவும் அதன் பலனுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த வளமை மிக்க இயற்கையை நாங்கள் பாதுகாத்து எம் பின்வரும் சந்தியினரும் அதன் பலன்களை பெரும் வண்ணம் வளர்ந்திட வளமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சேற்றில் பதித்து வெயில் மழை பாராமல் எப்போதும் விளை நிலங்களில் பணிபுரியும் எமது விவசாய நண்பர்களுக்காக மன்றாடுகிறோம். தங்களின் உடல் உழைப்பின் பலனை நிறைவாக பெற்று பஞ்சம், பசி, கடன், நோய் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை பெற்று நிறைவோடு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவுகளின் ஊற்றே என் இறைவா, பொங்கல் பொங்குவது போல குடும்பங்களில் மகிழ்ச்சி பொங்கி அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் சகோதரத்துடனும் வாழ தேவையான அருளை உற்றார் உறவினர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். இயற்கை சீற்றம், பெய்த பருவமழை, விவசாய பொருட்களின் விலையேற்றம், உலகமயமான சந்தை பொருளாதாரம் போன்ற தீய சக்திகளின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் விவசாயிகளின் உமது அருள் துணையோடு நியாயமான தொழில் முறைகளை பின்பற்றி உழைக்கவும் அவர்கள் வாழ்வு ஏற்றம் காணவும் இறைவா அன்பு இறைவா, மகிழ்ச்சி பொங்கும் இந்த பொங்கல் திருநாளை, அறுவடையின் நாளை, நன்றியின் நாளை கொண்டாடும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். சாதி, சமய, இன பாகுபாடின்றி தமிழர் என்ற ஒரே உணர்வோடு வாழ தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விவசாய வளமிக்க எம் நாட்டை ஆளும் அதிகார வர்க்கத்தினருக்காக மன்றாடுகிறோம். தங்கள் சுயநலத்தை மறந்து ஏழை எளிய விவசாய பெருமக்களின் வாழ்வு வளம் பெற, விவசாய தொழில் சிறக்க சட்டத்திட்டங்களை இயற்றி செயல்படுத்தும் மனத்திடனை அவர்களுக்கு
அளித்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொங்கல் விழா வழிபாட்டில் கலந்து கொள்ளும் நாங்கள் அனைவரும் விவசாய மக்களையும் அவர்களின் உழைப்பையும் மதித்து சுயநல உணர்வோடு உணவுப் பொருட்களை பதுக்காமல் நல் மனத்தோடு அவற்றை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் தாராள மனத்தை எனக்கு தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லா காலத்திலும் நீர் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர். ஏனென்றால் நீர் எங்களை படைத்தவர், எங்களுடைய அம்மை அப்பன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் எங்களுடைய தேவைகளை மன்றாட்டுகளாக உங்களுடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, மனங்களிலும் எண்ணங்களிலும் எங்களுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. அவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா, மண்ணில் விழுந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்தேன். கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்தேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தேன். தேடி உன்னிடம் வருகிறேன், தருகிறேன் ஏற்றருள்வாய். என் இறைவா, இறைவா, எல்லாம் தந்தேன், உன்னிடம் தந்தேன், ஏற்பாய், ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதினாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்ற மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பர், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று பேறு பெற்றோர். தெய்வம் வாழும் போவீரு துணை அழகீரு. என் தெய்வம் வாழும் போவீரு துணை அழகீரு. உலகே கண்கள் திறவாயோ, உவகை இன்று காணாயோ. என் தெய்வம் வாழும் போவீரு துணை அழகீரு. உலகம் படைத்தவன் அன்பு இதயம். உயர்ந்து விரிந்த
நெஞ்சம் நிலவன ஒளி தரும் அறிவும் மலர்ந்த முகங்களின் அழகும் பங்கா கலைகளின் வளமும் என்னென்றும் உழைக்கும் தன்மானமாக எங்கெங்கும் ஒன்றாகும் கருங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடும் குரல்கள் நிம்மதி தேடிடும் மனங்கள் என்னென்ன அழகு எங்கெங்கும் பெருகு என்னென்ன அழகு எங்கெங்கும் பெருகு எழில் கண்டு வணங்கு இன்பம் மல்லி பருகு என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது உலகை கண்கள் திறவாயோ உவகை என்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது. கடவுள் தந்த பொருட்களுக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை காத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஒவ்வொரு நன்றிக்கு பிறகும் நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை 2 வரியை மட்டும் பாடுவோம். நெல் அரிசி. தமிழர்களின் முக்கிய உணவான அரிசி கிடைக்க நல்ல விளைச்சலை தந்து வயிறார உண்ண ஆசீர்வதித்து வரும் உமது கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தண்ணீர் மண். உயிர்களுக்கு வாழிடமாய் இயற்கையை தாங்கி நிற்கும் இந்த பூமி தாய்க்கும் மண்ணையும் தண்ணீரையும் தந்து ஆண்டு முழுவதும் நல்லதொரு பருவநிலை பருவமழையை கொடுத்து விவசாயம் செழிக்க செய்த உமது அருட்கொடைகளுக்காய் நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. காய் கனி கரும்பு. தோட்டத்தில் விளைந்த இஞ்சி மஞ்சள் கிழங்கு வகைகளை கரும்புடன் படைத்து இன்ப துன்ப வேளையிலும் கரும்பினை போல் இனிப்பாய் மகிழ்ச்சியாய் எம் வாழ்வை மாற்றி வருவதற்கும் சத்தான காய்கனி போன்ற உயிருள்ள உறவுகளை தந்ததற்கும் நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கால்நடை. உயிரினங்களை படைத்து அவற்றை ஆண்டு கொள்ளுங்கள் என்று எமக்கு அளித்தவரே, எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உற்ற துணையாக இருந்து வரும் எங்களுடைய கால்நடைகளுக்காய் நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. விவசாயம். அன்பு இறைவா, உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் விவசாயிகளுக்காக நன்றி கூறுகின்றோம். பிறர் வயிறார உணவு உட்கொள்ள தங்களின் உழைப்பின் வழியாக பிறரை வாழ வைக்கும் விவசாயிகளுக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதிப்பாடு
நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பொங்கல் ஆண்டு முழுவதும் நிலத்தில் பாடுபட்ட விவசாயி அந்த போகத்தில் விளைந்த அத்தனையும் புதுப்பானையில் இட்டு பொங்கலிட்டு படைத்தவனுக்கு நன்றி கூற எங்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்து ஒரே குடும்பமாக இணைந்து எம் பங்கில் பொங்கல் வைக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பெருக்குமார் சரளப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியருக்கு தலைவனைக்கு மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
உன் படைப்பால் நிறைந்துள்ளது வையகம். உன் படைப்பால்